இதில் வந்து 300 கிராம் வெண்டிக்காய் எடுத்து இந்த கழுவி இந்தளவா வெட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து செப்பரேட்டான பவுலில் போடுங்க. இதுக்கு நீங்கள் தேவையான அளவு உப்பு சேருங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் நான் போடுறேன். பேருந்து பார்த்துட்டு போடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இந்த மஞ்சளை இதில் போடுங்க. 1 டீஸ்பூன் துணப்பகா இருக்குது. சிங்களீஸ் ஆக்கள் பாய்க்கிற ரோஸ்டட் துணப்பகா இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 12 சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். இதில் வந்து 3 பச்சை மிளகாய் வெட்டி இருக்கு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்கு. இதில் வந்து ஒரு மீடியம் தக்காளி பழம் எடுத்து எப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் போடுங்க. இப்போ இதை போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிங்களீஸ் ஆக்கள் இப்படித்தான் இந்த வெண்டிக்காய் கறி வைப்பாங்க. என் மாமி தான் இப்படி செய்வாங்க. ஸோ இது எங்கள் மாமிகிட்டேருந்து நான் பழன ரெசிபி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் ஹையுக்கும் இடையில விட்டுருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் இந்த இதில் விடுங்க. ஸோ அந்த எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் கொதிச்சா பிறகு இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெண்டிக்காய் மிக்ஸ் வந்து இதில் போடுங்க. போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த வெண்டிக்காய் போட்டு ஒரு 7 நிமிஷம் வதங்க விடுவோம். கொஞ்சம் வதங்க விடுவோம். இந்த எண்ணெயில் கிளறி விடுங்க. வெண்டிக்காய் வந்து இப்போ 2 நிமிஷம் தான் வதங்கி கொண்டிருக்கு. கிளறி விடுங்க. ஸோ அதை கிளறி போட்டு எண்ணெய் வந்து இது வதங்க விடணும். ஒரு 5 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். ஸோ இது இப்போ கம்ப்ளீட்டாக 7 நிமிஷம் வதக்கி இருக்கேன். மீடியத்துக்கும் ஹை ஹீட்டுக்கும் இடையில. இப்போ வந்து ஹீட்டை கொஞ்சம் குறைங்க. மீடியத்துக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது. 130 மில்லிலிட்டர் தேங்காய் பால். இப்போ இதையும் இதில் விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சால்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உப்பை செக் பண்ணி பாருங்கள் காணுமாண்டு. ஸோ இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அவிய விடுவோம். இடக்கடை வந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. கிளறி விடுங்க. திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 7 நிமிஷம் அவிய விடுவோம். இதில் 8 நிமிஷம் தான் இதில் இருந்து அவிஞ்சோன்னு இருக்கு. மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அவிய விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கம்ப்ளீட்லியாக 10 மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த வெண்டிக்காய் தக்காளி போட்டு வைப்பாங்க சிங்களாக்கள். இப்படி தான் என் மாமியார் செய்கிறவா. ஸோ இது செய்து முடிஞ்சுது.